உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் பேர் இருப்பான். பெரும் பகுதி உங்களுக்கு வந்தனம் வைக்கிறவங்க தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தன் துஷ்டம் இருப்பான். ஏதாவது ஒன்று உங்கள் சுயத்தை தூண்டுற மாதிரி பண்ணுவான். அவன் இருப்பான் பாருங்க, உங்கள் நெத்தி கண்ணில் வந்து நின்றுவான். இல்லை இருக்காது நெத்தி கண்ணுன்னு ஒன்று வந்துடும் நமக்கு. அவனை எங்கே பார்த்தாலும் அவனை நம்ம பார்வையை அழிச்சு போடுற மாதிரி பார்ப்போம். அவன் மேலே கோவம் வந்துடும். ஏன்னா அவன் நேரம் நம்மளோட சுயத்தை சீண்டிட்டான். அவன் அண்ணா இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், உயர்ந்தவனாக இருக்கட்டும், தாழ்ந்தவனாக இருக்கட்டும், செல்வந்தனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், போதகனாக இருக்கட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த மனம் வந்து கேட்காது. யாராக இருந்தாலும் என் சுயத்தை தூண்டினவனை சீண்டினவனை விடாது. இந்த இடத்துல தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் தடுமாறுகிறது. என் மனமே ஏன் கலங்குகிறாய்?